அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைக்கு காலையில் போட்டு செய்தி பார்க்காதவங்க நிச்சயமாக போய் பாருங்கள். குறிப்பாக இந்த காதிம் டு ஷூன் மாறுறதை பற்றி A to Z விளக்கம் காலையில் போட்ட செய்தியில் இருக்குது. பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நரிகளும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பூனைகளும் நாய்களும் தான் ஏசிக்காக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஒவ்வொரு ஷூக்குக்கு முன்னாடி வாசலில் இருந்துச்சு. இப்போ சபாலாமட் ஹாஸ்பிட்டலில் நரிகளும் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டு. தயவு செய்து கவனமாக இருங்க சபாலாமட் பகுதியில் இருக்கிறவங்க. அதே மாதிரி யாருமே பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொல்லித்தான் வீடியோ பதிவிட்டுருக்குறாங்க. அபா மற்றும் அசீர் பகுதி மக்கள் தற்போது 50 டிகிரி செல்சியஸ் கொளுத்தும் வெயிலிலும் அந்த ஊரில் மழை. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த மலை, அதுவும் மலையிலிருந்து மலை எப்படி அழகாக மூவ் ஆகி வருது அப்படின்னு பாருங்கள். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த காட்சி மிகவும் அருமையான காட்சி பாருங்கள். அந்த மூவ் ஆகி வாரது மேகம் இல்லை மழை எப்படி நேராக வந்துச்சுன்னு. அக்காமா இல்லாதவர்களே, உங்களுடைய மிக முக்கிய கவனத்திற்கு இந்த தகவலை முதல்ல சொல்கிறதுக்கான காரணம் 30ஆம் திகதிக்கு பிறகு வதிவிடத்தை மீறுபவர்களை கைது செய்ய 4 தளங்கள் அவர்களுக்கான இருப்பிடம். அல் ஜரீதா பத்திரிகை குறிப்பிடுவதின் ஆதாரத்தின்படி நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவதற்காக தயார் நிலையில் சுமார் 3500 பேர் தங்கும் வசதி கொண்ட 4 புதிய தளங்களை உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரே டேர்னில் 3500 பேரை தங்க வைக்கக்கூடிய மாதிரி 4 இடங்கள். ஏதோ பாடசாலைகளை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் லீவ் இல்லை, சரியாக எல்லாமே டார்கெட் பண்ணி எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. பக்கா புரியுதா? இப்போ எப்படின்னா இந்த டைமில் அவங்க இது பொது மன்னிப்பை கொடுத்ததே 6ஆம் மாதம் வரும்போது ஸ்கூல் லீவ் ஆகிரும். ஸ்கூல் விடுமுறை 3 மாதம் இருக்கும்போது அந்த விடுமுறை கேப்புக்குள்ளே ஃபுல்லாகவே நாட்டில் டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் சாஃபர் போயிடுவாங்க. அதே மாதிரி நாட்டில் நிறைய இடங்கள் இப்போ பாடசாலைகள் இயங்காது. இந்த எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி தான் இப்போது என்ன செய்ய போகிறாங்க, 6ஆம் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு ஜிலிப் ஷோ, கைதான், மஹபூலா, ஃபர்வானியா வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னா அது தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே சோதனைகளை மேற்கொள்வாங்க. ஒவ்வொரு கட்டடமாக வரலாம், ஒவ்வொரு ஏரியாவாக ரவுண்டப் பண்ணி சோதனை பண்ணலாம். இந்த மாதிரி சோதனை பண்ணி உடனே கைது பண்ணுவாங்க. அந்தந்த பாடசாலைகளில் கொண்டு போய் போடுவாங்க. குறைஞ்சது 3 நாள் தான், 3 நாள் 2 நாள் 5 நாள் இதுக்குள்ளே உடனே நாடு கடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற கணக்கின்படி 78,000 பேர் இருக்கிறாங்க இன்னும் நாட்டுக்கு போகாமல், பதிவு செய்யாமல். நம்ம மட்டும் இல்லை, இலங்கையர்கள் மட்டும் இல்லை, சாதாரணமாக இப்போ இலங்கையர்கள் 19,000 பேரில் 10,000 பேர் சரி சேர்ந்துட்டாங்க. அதுக்கு மேலேயும் இப்போ போயிட்டாங்க. இருக்கிறது ஒரு 5,000 6,000 பேர் தான். ஆனால் மற்ற நாட்டவர்கள் இன்னும் அதிகமான பேர் இருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ளே வேலை செஞ்சு வெளியிலே போகிறதில்லை அப்படின்னு இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க, பிரச்சனை இருக்காது. ஆனால் வெளியில் நடமாடி திரிகிறவங்க, அப்பார்ட்மெண்ட்களில் ரூம் எடுத்து தங்குறவங்க, டெய்லி பார்ட் டைம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அக்காமல் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது 1778 விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது. 5 பஸ்கள் இப்போதைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. இதன் காரணம்
இப்போ அந்த உயிரிழந்த ஒரு ஓட்டுநருடைய சம்பவத்தை இதுலேயும் வந்து நம்ம குறிப்பிடலாம். ஏன்னா இந்த பஸ் ஓட்டுநர்கள் நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இது எல்லாமே பிடிச்சது தான். வீடியோவால் ஒவ்வொரு வீடியோ ஒருத்தர் எடுத்து அனுப்பினதால் உள்துறை அமைச்சகம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஓவர்டேக் பண்ணுறது, ரேஸ் ஓடுறது, வாகனத்தோட வாகனம் முட்டுற மாதிரி போகிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் தயவு செய்து ஓட்டுநர்களே பண்ணாதீங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பில் நின்று பஸ் ஏறுங்க, ஓட்டுநர்களே பஸ் ஸ்டாப்பில் மட்டுமே பயணிகளை ஏற்றுங்க, இல்லைன்னா அதுவும் பிரச்சனை. வாங்க இந்த தகவலை பார்க்கலாம். மிகவும் வேதனையான ஒரு சம்பவம், அதுவும் ஒரு ஓட்டுநருக்கு நடந்த சம்பவம். சபா அல் நாசர் பகுதிகளில் 2 வாகனங்கள், குறிப்பாக குவைத்தி குடிமகன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இது மாறி இருக்குது. ஒரு குடிமகன் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, இன்னொரு வாகனம் வந்து அவரை ஓவர்டேக் பண்ணி போயிருக்குது. அந்த கோபத்தில் வாகனத்தை சேஸ் பண்ணியிருக்கிறார், வாகனத்தை விரட்டி இருக்கிறாரு. அந்த வாகனம் விரட்டி போனவர், அதுக்கு முன்னாடி போன வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகினதும் அந்த வாகனத்தை அப்படியே விட்டுட்டு இவரை தப்பிச்சு ஓடிட்டார். கடைசியில் அந்த வாகனம், விபத்துக்குள்ளாகின வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து தான் உடலை தடவியல் துறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட நபரையும் வந்து இப்போ கைது பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்து குடிமகனை விசாரணைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். ஹார்ன் அடிக்கிறாங்களா, லைட் அடிக்கிறாங்களா, தயவு செய்து வழி விட்டுருங்க, போய் தொலைங்கன்னு வழியை விட்டுருங்க. ஆனால் அவங்கள நீங்கள் வழி விடாமல் நீங்களும் அவங்களுக்கு முன்னாடி ஈட்டிக்கு போட்டியாக ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். போன வாட்டியும் பஃப்ராவில் ஒரு இந்திய ஓட்டுநர் உயிரிழந்தார். அதுக்கப்புறம் இந்த சபா அல் நாசரில் இதே போல் இன்னும் எத்தனை விபத்துகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். வாகன ஓட்டுநர்கள் எக்காரணத்தை கொண்டும் வாகனங்களோட வாகனம் ரேஸ் ஓடாதீங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை சேஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து வண்டியை ஓரமாக்கி நிறுத்திடுங்க. இல்லை அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு சரி வண்டியை எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்களும் விரட்டுறாங்க, நாமளும் ஓடுவோன்னு நக்கல் பண்ணாதீங்க. அது கடைசியில் உயிராபத்தில் போய் முடியும். தயவு செய்து ரொம்ப கவனம். 564 புதிய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய உத்தரவின் பேரில் நான் கமிஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ் தீயணைப்பு படையில் பணியமர்த்தப்படாது காத்திருந்த 564 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல இதுதான் மிக முக்கியமான தகவல். அது உயர் அமீர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடைய உத்தரவின் பேரில் திட்டம் அமுலுக்கு வந்துள்ளது. என்னது திட்டம்? குவைத்தில் வேலையில்லா திண்டாட்டம் 0. Unemployment at Kuwait 0. சர்வீஸ் பீரோ, சிவில் சர்வீஸ் பீரோ குடிமக்களிடையே உள்ள சம வாய்ப்புகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் திட்டத்தை அமீர் நிறுவினார். வேலைவாய்ப்பு நெருக்கடியின் முடிவு மற்றும் 3 ஆண்டுகள் வரை காத்திருக்கும் காலங்களை நீக்குதல், பயணங்களை ஒருங்கிணைத்தல் ஒரு முதன்மை இலக்கு. மேலும் பதிவு மற்றும் நியமனம் தானியங்கி என்று வரம்பிடுதல் மற்றும் தனிப்பட்ட திட்டத்தை நிறுத்துதல். ஒட்டோவாவே இது வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் கிராஜுவேட் முடிச்சிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் காலேஜ் முடிச்சிட்டாங்களோ, ஜப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க யார் யாரோ, அவங்களுக்குரிய ஜப் வேக்கன்சி எந்தெந்த செக்டார் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிடும். ஆனால் இப்போது இந்த வேலை வாய்ப்புகள் வழங்குகிற திட்டம் 0. குவைத்திகளுக்கு வேலையில்லா பட்டதாரிகள் என்ற பேரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு பெருசாக ஏதோ வைக்க போகிறாங்க, தயாராக இருந்துக்கோங்க. கிட்டத்தட்ட 100% அரச துறைகளில் குவைத்தி மயமாக்கல் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. தனியார் துறைகளில் உயர்மட்ட பதவிகளில் குவைத்தி குடிமக்களை நிறுவனம் அப்படின்ற உத்தரவையும் கடந்த காலங்களில் செயல்படுத்திட்டாங்க. பெரிய பெரிய பதவிகள் 500 தினார்லேருந்து 1000 தினார் 800 தினார் சம்பளத்தில் உள்ளவங்க, மேலாளர்கள், என்ஜினியர்கள் மற்றும் சில கணக்காய்வாளர்கள் இனி வரும் காலங்களில் குவைத்துக்கு மாசலாமா சொல்ல வேண்டிய சூழல் விரைவில் வரும். தயாராக இருங்க. ஏன்னா குவைட்டிசேஷன் ஆரம்பம், குவைத்தி மயமாக்கல் திட்டம். இதோ ஜஹரா பகுதிகளில் வீடு ஒன்றுக்குள்ள லாண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமான வீடியோ. تعال تعال
السلام عليكم. طق باب ليش ما يفتح؟ يا واحد يتسبع مني مكتبهم صباغة رسمي. اي بصدق ضخمة بعد. هذا جابها لنا. تعال طالعني. மஸ்பஹா லாண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு அனுமதி பத்திரமும் இல்லாமல். இதையும் ஒரு நபர் கோயத்துடைய மாநகர சபைக்கு முனிசிபாலிட்டிக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. விரைவில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த லாண்ட்ரி உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குவைத்துடைய மின்சார மற்றும் நீர் அமைச்சகம் ஏப்ரல் 1 முதல் இம்மாதம் நடுப்பகுதி வரை 75 நாட்களில் 150 மில்லியன் தினார் மதிப்புடைய பில்களை பெறுகிறது. அமைச்சின் இணையதளம் மூலமாகவோ அல்லது வசூல் அலுவலகங்கள் மூலமாகவோ நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கான கட்டண வழிமுறையின் வசதி காரணமாக பெரும்பாலான பிராந்தியங்களில் இந்த வேலை திட்டம் ஆரம்பமாகி உள்ளது. அதே போல் குவைத்தில் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் அல்ஷோர் தற்போதைய சூழலில் புதிய மின்சார ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே குவைத்தில் இந்த மின் தட்டுப்பாட்டுக்கான சூழல் வந்து கம்மியாகிடும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ இது வந்து புதிய செக்ஷன், நல்லா பார்த்துக்கோங்க. மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது குவைத்தில் இப்படித்தான். إن شاء الله خلال الأيام القادمة راح تكون موجودة بالخدمة، وتمثل هذه القدرة الإنتاجية تقريبا 500 ميجا وات. خلال الأسبوع الجاري إن شاء الله راح يتم إدخال ما يعادل 1100 ميجا وات. ولله الحمد تم توقيع عقد صيانة التوربينات الغازية المرحلة الثانية. إن شاء الله خلال الفترة المقبلة سوف يتم توقيع عقدين إن شاء الله للصيانة. سوف تكون المحطة إن شاء الله يعني جاهزة، وقدرتها الإنتاجية من خلال إنتاج المياه وإنتاج الكهرباء، لكن نتمنى أن إن شاء الله هذا الإنتاج يكون فعال خلال على الشبكة. ولا ننسى أن دور المواطنين والمقيمين الاهتمام في الترشيد واستخدام الكهرباء بالطريقة الصحيحة. الهدف من وجود الربط الخليجي لهذه الفترات التعاون ما بين دول مجلس التعاون خلال حدوث أي خلل بالشبكة، يكون الدعم من خلال الربط الخليجي لثبات القدرة الإنتاجية وثبات الشبكة خلال الفترة الماضية. أنا أحب أشكر جميع العاملين في محطة الزور على الجهود اللي يبذلونها يوميا، لأن احنا عملنا بالمحطة 24 ساعة ويقومون بأعمالهم بأكمل وجه من خلال التشغيل ومن الصيانات اللي نجريها يوميا في المحطة. அனல் மின்சாரம், அதே போல் காற்றாடி மின்சாரம், நீர்நிலைய மின்சாரம் இலங்கையில் இந்தியாவிலலாம் இருக்குது. ஆனால் இது வந்து இயந்திர மின்சாரம், டீசல் இருக்கிறதால ஓட்டுறாங்க. அதெல்லாம் தான் பாதுகாக்கணும். மெஷின் ஏதாவது ஒன்று நின்றுச்சு மொத்த கோயிட்டும் கண்ணை மூடுற கணக்கு தான், அப்படியே இருட்டாகிடும். அதெல்லாம் பாதுகாக்கட்டும். சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை. சோஷியல் மீடியா பாவிக்கிறவங்க தொடர்ந்தும் கவனமாக இருங்க. வாய்க்கு ஜிப் போட்டு மூடிக்கோங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் நிலுவையில் வந்திருக்குது. தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, வாக்குவாதம், இதுதான் மெயினான சம்பவம். السلام عليكم يا ابني يا بنتي يا اختي يا احبابي. تشوفون واحد مو صاحي رجله بتويتر كاتب اراء اكستريم او قايل كلام مع التطبيع مع مش عارف اي شيء اخلاقي، لا تعلق، لا تكتب. انت فيك وانت فيك، لا تعلق. اقسم بالله البعض رافع على الاوادم 800 قضية، وتشوف القصر مليان قضايا تعويضات. طيب اسكت له، اي اسكت له. يعني ما يصير هو يقول لا تتفاعل، لا يعني فاهم. تعبت وانا انصح. انا 6000 فيديو يمكن ننزل بهالسالفه، كل يوم جايك والله هذا رافع عليه قضيه. انزين ليش سابه؟ ادافع عن بلدي. وانت منو عينك محامي على البلد؟ ولا منو عينك محامي على الاخلاق؟ عليك بنفسك. في ناس مهنتهم وظيفته بالحياه، لا عنده وظيفه، لا عنده شيء ولا شيء، مطرود من عمله وفاشل، قاعد يكتب كلام بتويتر عشان انت تسبه انت وغيرك. تويتر، انستغرام وغيره،
أرجوكم رجاء الله يخليكم تشوفون واحد سفيه واحدة سفيهة لا تعلق احموا أنفسكم والله يحفظكم والسلام عليكم. கேட்குறது எருமைகளாக இருந்தாலும் அருமையாக சொல்லியிருக்காரு லோயர். நான் உங்களை சொல்லலை, அவங்க பாசையில் உள்ளவங்களை சொன்னேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கவனமாக இருந்துக்கோங்க. சும்மா வம்பு இழுத்து பிரச்சனைகளை போட்டு கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு அலையாதீங்க. வாயை பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதி. யார் யாருப்பா வண்டிகளை கொண்டு போய் விட்டுருக்கிறீங்க கேரேஜில்? ரொம்ப நாளாக வண்டியை கேரேஜில் விட்டுட்டு எடுக்காமல் விட்டீங்களா? யார் யார் வண்டி தூக்குறாங்களோ தெரியலை. வண்டிங்கள்லாம் வருது பாருங்கள். கேரேஜில் வண்டியை போட்டுட்டு போனவங்க மறுபடியும் ஒருக்கா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வண்டி இருக்குமான்னு சொல்ல தெரியல. அதே போல் சாதில் அப்துல்லா மற்றும் ஒரு சில பகுதிகளில் இந்த நிலைமை சில பகுதிகளில் இருக்கிறதா ஒரு நபர் வீடியோ ஒன்று போட்டிருந்தார். குவைத்துறை உள்துறை அமைச்சகத்துக்கு மற்றும் குவைத்துறை முனிசிபாலிட்டிக்கு. இங்கே என்ன நடக்குது என்ன இருக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு ஏரியா நம்ம குவைத்திலேயே இருக்குது அப்படின்றதே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டால் இப்போ சொடக்கு போட்டு சொல்லலாம். இப்போ நடக்கும் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வேகமாக இருக்கிறாங்க குவைத்துறை முனிசிபாலிட்டி. பாருங்கள், இந்த வீடியோ வந்து இந்த நபர் வீடியோ எடுத்து முனிசிபாலிட்டியை மென்ஷன் பண்ணி சமூக வலைத்தளத்தில் பதிவிடுறாரு. பாருங்கள் முனிசிபாலிட்டி அப்படின்னு என்ன நடக்குது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிரடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து உடனடியாக அனைத்து இடங்கள் அனைத்து பொருட்களையும் சுத்தம் பண்ணுறாங்க. அவ்வளவுதான் மக்களே, ஆட்டங்காலி. இனி வீடியோ போட்டு வேலையை முடிச்சிருவாங்க போல். என்னப்பா டயர்ட் பண்ணுறீங்களா? அழகாக எஸ்கலேட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் போகாமல் இந்த மனுஷன் படிக்கட்டில் ஏறி போய் கடைசியில் அதையும் இல்லாமாக்கிட்டார். பார்த்தீங்களா? இந்த நபர் இப்போ வீடியோ போட்டுருக்காரு பாருங்கள். சும்மா வேஸ்ட் ஆஃப் மணி. எஸ்கலேட்டர் என்னது வாயில் வர மாட்டேங்குது. எஸ்கலேட்டரை போட்டு வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக் படிக்கட்டு. பாருங்கள், மக்கள் அதை விரும்புகிறாங்கல்ல. படிக்கட்டில் ஏறி நடந்து போகிறாங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு. சும்மா எதுக்கு தேவையில்லாமல் இந்த காசு அப்படின்னு
கேள்வி கேட்டிருக்கிறாரு பொதுப்பணித்துறை அமைச்சகத்துக்கு. கால் வலிக்காமல் நின்று போகிறதுக்கு வலிக்குதா பாருங்கள், படிக்கட்டில் ஏறியே இருந்த நல்ல சான்ஸையும் இல்லாமாக்கிட்டாரு. சரி போச்சா. காலேஜை முடித்து வீட்டுக்கு வர பசங்களை விமான நிலையத்தில் அன்போடு அரவணைக்கும் வரவேற்கும் குடும்பங்கள் டொஃபி அள்ளி வீசுகிறாங்க. والله قلبي قلبي يا عمري يا حياتي. الله يبارك بعمركم، الله يبارك بعماركم، الله لا يحرمني منكم. Oh my God. شكرا مامي جنان قلبي يا حياتي قلبي. الله لا يحرمكم من بعض يا رب بعد عمري. يا بختي حطولي قلبي والله. عليهم بالعافية يا عمري يا حياتي. ألف مبروك يا حياتي. بارك بعماركم، الله لا يحرمنا منكم بعمرك. ويلي بيك الغالية بنات عمها يا عمري. أم علي هلا أم علي قلبي انتي مبروك يا حياتي يا حياتي. ما قصرتي فرحتي حبايبك. أمورة أمورة الحلوة قلبي. يلا لبسي عمتك يلا. ألو ஆனால் இதை வந்து அழகா ஒரு சின்ன சின்ன பார்சலாக கட்டி பொட்டலமாக கட்டி அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா, கையில் கொடுத்தா ஒரு நல்ல மதிப்பாகவும் இருக்கும். அடுத்தது அவங்களும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு இதை பார்க்கும்போதே மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. நம்ம கீழே பாருங்கள், அந்த நபர்கள் ₹1 காயின் உருண்டு போனாலே நாங்கள் ஓடி போய் பிறக்குவோம், டொபியை விடுவோமா அப்படின்ற மாதிரி விழுந்து விழுந்து பிறக்கிறாங்க. இப்போது இந்த இனிப்புகளை இப்படி அள்ளி வீசுறதை விட ஒரு சின்னதாக பார்சல் மாதிரி பொட்டலம் மாதிரி கட்டி ஒரு பெரிய ஒரு செல்லாவில் ஒரு தட்டில் வச்சு வாரவங்களுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இது வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, உணவு வந்து தூக்கி அள்ளி வீசுறது. யோசிச்சு பாருங்கள், இந்த சோமாலியா, பலஸ்தீன் இது போன்ற இன்னும் எத்தனையோ நாடுகளில் ஒரு டொஃபிக்காக இயங்குகிற எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு சாக்லேட்டுக்காக. ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டு. சரி, ஏதோ அல்லா போதுமானவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.